சார், எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட் சார். தேங்க்யூ சார். அர்ச்சி, நீ எங்கடா போன? ஐயோ ஏண்டா நான் இன்டர்வியூ வரக்கூடாதுன்னு ரவுடி பையில காசை கொடுத்து என்ன அடிக்கவா பாக்குறேன்? இத பார், இன்னொரு தடவை இத மாதிரி ஏதாவது பண்ண ஓ பல்ல உடைச்சு வேண்டாம். டேய் விஜய், நீ என் ஃப்ரெண்ட்ரா. இன்டர்வியூல நீ தான்டா செலக்ட் ஆக போற. நல்லா ஐஸ் வைக்கிற. பாஸ் வந்துட்டா, சீக்கிரம் வா. ஐயோ, வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அடடடடடா, என்ன கலை, என்ன லட்சணம். அது எப்படி சார் நீங்க ரெண்டு பேருமே இந்த கம்பெனி பாஸா இருக்கீங்க? நோ 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 நோ, நாங்க ரெண்டு பேரும் பாஸ் இல்ல. எங்க பாஸுக்கு நான் தான் வலது கை, நான் தான் இடது கை. ஐயோ, அப்ப உங்க பாஸுக்கு கையே கிடையாதா? யோ, அவருக்கு ரெண்டு கையே இருக்குதுயா. அவரு கை எங்க கைக்குள்ள இருக்குன்னு சொல்ல அதாவது இன்னைக்கு எங்க பாஸ் எந்த நேரத்துல என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு முன்னாடி எங்களுக்கு தான் தெரியும். ஓஹோ, சிங்குச்சா சிங்குச்சா. இப்ப நாங்க யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. சார் சார், நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன் சார். ப்ளீஸ். முடியாதியா, நீ சொல்றது ரிஸ்கானாச்சே. என் வேலை போயிருமையா. சார், நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க சார். எப்படியாவது இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுங்க சார், ப்ளீஸ். எப்படியா முடியும்? இருக்குது ஒரே வேலை. இதுக்கு எத்தனை காம்படிஷன் தெரியுமா சார்? அந்த பாஸுக்கே நீங்க தானே சார் பாஸ். எப்படியாவது இந்த வேலை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல 25% உங்களுக்கே கொடுத்துறேன் சார். 25%, 50%, 75% இதெல்லாம் எனக்கு வேணாம்பா சார். அதெல்லாம் முடியாது சார். ஏதாவது கொஞ்சமாவது நீங்க வாங்கி தான் சார் ஆகணும். ஏதாவது கொஞ்சம் வாங்கிக்கிறதா? மொத்த சம்பளத்தையே நான் தான் வாங்கிப்பேன். நானா பார்த்து ஏதாவது உனக்கு பஸ் காசு கொடுப்பேன். ஓகே? ஓகே சார், நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிறேன் சார். உன்னை எப்படி நம்புறது? நாக்கு சுத்தம் சார். நான் சொல்றதை கவனமா கேட்டுக்க. எங்க பாஸ் இருக்கிறாரே, அவர் சாதாரணமான ஆள் இல்ல, மகா கஞ்ச. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனில ஹெல்ப்பரா வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனியோட முதலாளி பொண்ண கணக்கு பண்ணி காதல் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அதோட விட்டாரா, இந்த கம்பெனியில் உள்ள எல்லா பார்ட்னரும் கைட்டி விட்டுட்டு இப்ப எம்டியாவே ஆயிட்டாரு. எங்க பாஸ் இருக்கானே, அவன் குறுக்கு புத்தி பிடிச்சு விடப்பா. இந்த இன்டர்வியூக்கு அவனே தப்பு தப்பா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காப்பா. தப்பு தப்பா கொஸ்டின் பேப்பரா? அப்ப ஆன்சர் அது மட்டும் இல்ல, அதுவும் தப்பு தப்பா தான் இருக்கும். அப்ப ரொம்ப தப்பா நடப்பாரு சார். இல்ல சார், உங்க பாஸ். வேலை மட்டும் தான் உன்னுடையது, சம்பளம் மொத்தம் என்னோட. சரியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஜென்மத்தை நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். நான் சொன்ன 25% கன்ஃபார்மா கொடுத்துருவேன் சார். சார் வாழ்க்கையிலேயே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு நேரம், ரெண்டாவது பணம். கரெக்ட் சார். நேரத்தை விட்டுட்டா பணத்தை சம்பாதிக்க முடியாது. உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா இன்டர்வியூ வச்சு டயத்தை வேஸ்ட் பண்றதை விட மொத்தமா கூப்பிட்டு இன்டர்வியூ வைக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ரெடியா? ரெடி சார். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். என்ன? நான் கேக்குறேன் சார். நோ, நான் கேள்வி கேட்பேன், நீ தான் பதில் சொல்லணும். சார், பதில் சொல்றது ஓல்டு ஃபேஷன் சார். அது எந்த மடை வேணாலும் சொல்லலாம். உங்களே இல்ல சார், கேள்வி கேட்கறது தான் சார் லேட்டஸ்ட் ஃபேஷன். அப்படியா? நானே கேள்வி கேட்கிறேன் சார். கேளு. யானையை மடக்கி எப்படி பிடிப்பது? ஏன் क्वेश्चन பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? கெஸ் ஒர்க் சார். கெஸ் ஒர்க்கா? சார் சார், என்ன இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சார். அதுக்கு ஏன் ஃபைல் இப்படி போடுறேன்? சார், யானைக்கு மந்திரத்தை போட்டு பூனையா கேட்டோம்னா அந்த கப்புன்னு பிடிச்சி அமைக்கலாம் சார். அந்த மந்திரத்தை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா போட்டு அதே எலி குஞ்சாக்கி இன்னும் ஈஸியா அமைக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கலாமே. இருக்கு சார். பாத்து வெளில எடுத்து விட்டுறாரு சார். என்ன? ரெண்டாவது क्वेश्चन நானே கேக்குறேன் சார். அஞ்சாவது क्वेश्चन ஆன்சர் நான் சொல்றேன் சார். டேய் சுமாரா சார். ஏழாவது क्वेश्चन என்ன சார்? क्वेश्चन ஆன்சரையும் நானே சொல்லிடுறேன் சார். எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் நானே சொல்றேன் சார். டேய், எனக்கும் தெரியும்டா. சொல்லிட்டாங்கல. சொல்லிட்டாங்க. இல்ல சார், கடவுள் சார், எனக்கும் அதே கடவுள் தான் சார் சொன்னாங்க. உனக்கும் சொல்லிட்டாங்க. டேய், வாயை சட்ட மூடு. ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் சும்மா இருக்கீங்களா? ஓகே சார். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், என்னப்பா ஒரு செகண்ட் ஆயிடுச்சு சார். ஏன்பா ஒரு பேச்சுக்கு சொன்னா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஓகே சார். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எல்லா கேள்வியும் பதிலும் தெரிஞ்ச இவங்க தான் செலக்டட். உங்களுக்கு இந்த இன்டர்வியூ காலி. காலின்னா தெரியாது, ஊத்திக்கிச்சின்னு அர்த்தம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். டேய் சிச்சி போங்கடா டேய் போ. Thank you சார். வெரி குட். அது எப்படிப்பா டப்பா அடிச்சு எல்லா கேள்விக்கும் கரெக்ட்டா பதில் சொல்றீங்க? அதுதான் சார் புத்திசாலித்தனம் சார். அதுக்கு இந்த மண்டைக்குள்ளார கொஞ்சோண்டு இருக்கணும். என்ன சொட்டையா? சார், மூளை சார். சார், கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் பண்ண முடியாத வேலையை கொஞ்சமா பிரெயின் யூஸ் பண்ணீங்கன்னு வெச்சுக்கங்க, பண்ணி முடிச்சலாம் சார். அவன் சொல்ற அந்த பிரெயின் எனக்கு மட்டும் தான் சார் இருக்கு. அவனை விட எனக்கு அதிகமாவே இருக்கு சார். என்னது? ஃப்ரெண்ட் சார். ஒண்ணு இல்லையா? ஓகே, இத பாருங்க, உங்க ரெண்டு பேரையுமே எனக்கு பிடிச்சு போச்சு.
ஆனா ஒருத்தருக்கு வேலை கொடுத்து இன்னொருத்தரை ஏமாத்துறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால உங்க 2 பேருக்குமே நான் வேலை தரேன். ஒரு 6 மாசத்துக்கு என் கம்பெனில ஃப்ரீயா வேலை பாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும். 6 மாசமா? நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன் சார். சார் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பொறுமையா முடிவு எடுத்து சம்பளத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க 2 பேர்ல யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அவங்கள நான் செலக்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நீங்க என் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். தேங்க்யூ சார். போங்க. நில்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு காலையில அமெரிக்கால இருந்து என் பொண்ணு ஐஸ்வர்யா வரப்போறா. ஐயோ, அமிதாப் பச்சன் உங்க சம்பந்தியா சார்? அமிதாபுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுயா. என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யா. இந்த ஐஸ்வர்யாக்கும் அந்த ஐஸ்வர்யாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பொண்ணை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே சார். போங்க. ஓகே ஓகே. இப்பவே ஏர்போர்ட் வாங்க வாங்க வாங்க. என்ன சார்? ஏண்டா எனக்கு விசுவாசமா இருந்து அவங்க 2 பேரையும் பிட்டடிக்க வச்சு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரையும் நான் ஏன் செலக்ட் பண்ணேன்? இன்னும் 6 மாசத்துல அவங்க 2 பேரும் நல்லா தயாராயிடுவாங்க. அப்புறம் அவங்கள வச்சே உங்க 2 பேருக்கு போங்கடா, போய் கெஸ்ட் ஹவுஸ காட்டுங்கடா. దేవుడా దేవుడా ఏழுమల దేవుడా చూడుடா చూடுடா எங்க பக்கம் చూடுடா எங்காலின் உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டட்டா ரிப்பீட் பேஸ்ட் போடி செல்லதுரை. ஏ செல்லதுரை. ஏ செல்லதுரை இல்லம்மா, என் பேரு பி செல்லதுரை. என்ன மரியாதைடா அப்பா? ஏ அறிவு கட்ட செல்லதுரை உனதாயா? என்னதான் சொல்லு, என்ன நடந்தது? ஏன் இப்படி படபடபடன்னு வர? பக்கத்து ஊருக்கார பையன் உன்னை கைய பிடிச்சு இழுத்தானா கண்ணடிச்சானா? ஐயோ, அவன் கைய பிடிச்சு இழுத்துந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுவேன்யா. எதிர் வீட்டுக்காரி என் கோலத்தை பார்த்து கேலி பண்றாயா? வாடி போலாம். ஏ பாண்டியா, வாடா வெளிய. உன் பொண்டாட்டி நான் கோலத்துல பெரிய மேதாவியா? என் பொண்டாட்டி நான் கோலத்துல ஒண்ணுமே தெரியாதவளா? இவ கோலத்தை பார்த்துட்டு எப்படா சிரிச்சீங்க, கிண்டல் பண்ணீங்க? அவங்கள சும்மா நான் விட மாட்டேன். டேய் வரியா இல்லையாடா? ஐயோ, ஒரே நியூசன்ஸா போச்சே. காலங்கத்தா என்னப்பா தகராறு? காலையில தகராறா? உங்ககிட்ட தகராறு பண்றது கூட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மாட. அப்பாயின்மெண்ட்? நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்த மாவனே, உன் கிட்னியை அப்படியே புடுங்கி வந்த வேலைக்கு வித்துருவேன். ஐயோ, என்னடி இவன் கிட்னி சட்னிங்கறானே? ஏமாந்தா விப்படாதே. இன்னும் அவன் என்னங்க பேச வேண்டிய கிடக்க? அடிங்க. அடிக்கிறேன்டா, இப்ப அடிக்கிறேன்டா. அடிக்கிறேன்டா. அடிக்கிற பாருடி. யார? என்னையா? ஆமா, உண்டதாயா. அடே, எனக்கு தடுக்காதடி. ஐயோ, அடியே, அவன் அங்கிருந்தே என்ன அடிக்கிறான்டி. யோ, நான் தான் உன்னை அடிச்சேன். நீ அடிச்சா? உன்னை யாரையா தடுத்தா? போய் அடியா. பாருங்க, என்ன அடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அதானே. முதல்ல உன் புருஷனை இந்த பார்டர் தாண்ட உங்களை பார்க்கலாம். சும்மா பிளாஸ்ட் ஆயிடுவான். பிளாஸ்ட். ஆமா, இது பெரிய பாகிஸ்தான் பார்டர். இத தாண்டனா பிளாஸ் ஆயிடுவாங்க. பிளாஸ். தாண்டியா பாக்க. பெல்டா பாப்பற. இப்ப தாண்டடா. தாண்டிட்டோமா? தாண்டிட்டோம். அச்சச்சோ, உன் பொட்டாட்டி போட்ட கோலத்துக்கு பண்ண என்ன பண்றேன் பா. கோலமா இது கருமா. போட்ட கோலத்தை நீ அழைச்சிட்டல? ஆமா. உன் பொண்டாட்டி போட்ட கோலத்தை நான் என்ன பண்றேன்ப்பா? வேடிக்கையப்பா. எப்படி? இது மட்டுமல்லமா, நாளைக்கு நடக்க போற கிரிக்கெட் மேட்ச்ல உன் பையன் போட போற பால்ல என் பையன் 6 அடிச்சு தூக்க போறான். உன் பையன் கிரவுண்ட் விட்டு ஓட போறானா இல்லையா பாரு. பாக்கலாம்டா, பாக்கலாம். எப்படி பாத்தியாடி? பக்கத்துல வந்திருக்கான். மூஞ்ச பாத்தியா? கண்ணாடி வேற. ஸ்டைல் இல்ல. உட்காரு. உட்காருடி. அடங்குப்பா. ஐயோ, ராசா. ஏயா, பால தொடக்கிறியா இல்ல உள்ள அரிக்குதுன்னு சொரியறியா? போடு பால. பாத்தியாடி, நம்ம பையன் என்ன மாதிரி போலிங் போடுறான் பாரு. அதாவது நம்ம பையன் பில் கிளைன் மாதிரி. என்ன இட்லி? பில் கிளைனடா, அறுவகட்டவனே பில் கிளைன். அடே பாத்தியாடி, நம்ம பையன் அப்படியே பறந்து 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 போடுறான் பாரு போல். டாய்,
சும்மா கொஞ்ச நேரத்துல உன் பையன் அவ்வளவுதான்டா கிளீன் போர்டு ஆக்க போறான்டா என் பையன். போல்ட் என்ன நெட் டேய் என் பையன் டெண்டுல்கர் மாதிரா அபி அட்ரா 6 டேய் அட்ரா அட்ரா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பால போடுறா. டான்ஸா இப்ப போடுறா டேய். ஐயோ ஐயோ ஐயம்மா ஐயோ பால் அடிச்சடா. ஐ ஐ ஏய் ஐயோ பையன் துடிச்சிட்டு வாங்க போலாம். ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோ ஐயோ அட நான் பெத்தமாவனே என்னடா பாச்சே எந்திரா சாமி. ஐயோ கண்ணா அட அப்பா. என்னங்க பையன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கறானே. என்னங்க அடி பாவி வயித்துல அடிச்சிட்டாலும் பரவாயில்லையே. இல்லையா அடிச்சு தொலைச்சிட்டாங்க படுவாவீங்க. விட மாட்டடா. டேய் உங்களுக்கு கிரிக்கெட் ஆட தெரியுமா தெரியாதல அப்பனமா உனக்கு. என்னமா ரோட்ல கில்லி தான் ஆடுற மாதிரி ஆடுறீங்க அருவு கட்ட. ஏய் பையன் நல்லா கிரிக்கெட் விளையாட தெரியும்டா. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆவட்டும். ஆயிடுச்சுல. இருங்கடா உங்கள அப்புறம் பாத்துக்கடா அப்புறம். இப்ப பார்க்க கூடாதா? அது இல்ல என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு போச்சின்னு தெரிய வருஷம் அப்புறம் உங்களை போலீஸ் வச்சு பாக்குறேன்டா பாக்குறேன். முதல்ல டாக்டரை போய் பாருப்பா. வாடாமா அவனே போலாம். இத்தனை வருஷமா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பார்த்தோம்பா. இப்பதான் நீ முதல் முறையா சென்னைக்கு தனியா போற. ஆமாப்பா பாத்தியா உம்மா அலுவலகத்தை பாத்தியாப்பா. டேய் சிசரலே இல்லாம ஒரிஜினலா தானா பெத்த வயிறு பகறதப்பா பகறது. அவங்கள மாதிரி ஊள கண்ணீர் விட்டு எனக்கு அழ தெரியாது. நான் மாடர்ன் ஸ்டைல். பைடா கண்ணா. பை மா. கண்டிப்பா வேலை கிடைப்பா. தைரியமா இரு. ஓகேடா. ஓகே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லக். ஆஃப் லக். थैंक यू பா. பை Okay. பை பா. பை மா. Bye. வரப்பா. இரு என்ன எங்க போற? சென்னைக்கு எதுக்கு? மசால் தோசை சாப்பிட. அப்படியா? நான் நினைச்சேன் நீ போண்டா பஜ்ஜி விக்கிறதுக்காக போறியான்னு நினைச்சேன். அத கூட உன் மகனுக்கு விக்க தெரியாது. ஓய் என் பையன் எதுக்குடா போண்டா பஜ்ஜி விக்கணும்? உன் பையனுக்கு தான் அந்த கம்பெனில வேலை கிடைக்கலன்னு வச்சுக்க. ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டை அப்படி வச்சுக்கிட்டு அப்படாட்டி பஜ்ஜி போண்டான்னு விக்க. மா வரமா. டேய் இரு. பாய்டா. பாய்ப்பா. பாய். போய்ட்டு வாடா மாவனே போய்ட்டு வாடா. கண்டிப்பா வேலை உனக்குதான்டா. பாய். டேய் விஸ்வா நாம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே காம்பவுண்ட்ல ஒன்னா அன்பா அந்யூன்யமா அண்ணன் தம்பியா நம்ம பழகிருக்கோம். என்ன அடிக்கடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டுட்டே இருப்போம். இந்த இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஆமாடா. ஜபார் இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் எந்த சண்டையும் வரக்கூடாது. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. ஓகேடா. டேய் ஏற்கனவே ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருக்கும். சீக்கிரமா தூங்கலனா சுத்தமா டயர்டா வரும்டா. காலையில ஏர்போர்ட் வேற போகணும். பிக்கர் வேற வருதான். பிக்கப் பண்ணனும்டா. கவலை விடு. நான் தான் அலாரம் வச்சிருக்கல. நான் சீக்கிரமா எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் உன்னையே எழுப்புறேன். நீ நிம்மதியா தூங்க. என்ன படு. எழுப்புறேன். என்னடா ஆச்சு? டேய் காலையில எந்திரிச்சு எழுப்ப மறந்துடாதடா. டேய் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டல்ல நம்புடா. படுறா. அப்பா. ஏய் காலடா. டேய் நான் தூங்கும்போது காலை மேல போட்டாதான்டா தூக்கம் வரும். எனக்கு இந்த பார் ஏதாவது ஏடா கூடம் ஆச்சு அப்புறம் என்ன கேட்காத. ரொம்ப நல்லவன்டா நீ. தூங்கிட்டே இருக்கா. ஐயோ ஏண்டா ஏர்போர்ட்டுக்கு போறியா? சார் குட் மார்னிங் சார். வெல்கம் டு ஏர்போர்ட் சார். ஹலோ சார் குட் மார்னிங் சார். இன்னும் 5 நிமிஷத்துல ஃளைட் லேண்ட் ஆயிடும். ஏப்பா நீ ஊருக்கு முன்னாடி இங்க வந்துட்டியா? நேத்து ராத்திரியே வந்துட்டேன் சார். நைட்டு தூங்கவே மாட்டியா நீ? எப்படி சார் தூக்கம் வரும்? ஏன்? வேலையில அவ்வளவு கடமை வரும். ஆமா நீ வந்துட்டிய எங்க அவன்? அது வந்து சார் அவன் வரமாட்டான் சார். வரமாட்டானா? ஏன் என்னாச்சு?
சார் நான் ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறது எனக்கு பிடிக்கா சார். சரி விடு. இல்ல சார், அவனை பத்தி நான் சொல்லி ஆகணும் சார். சொல்லு சார். நானும் அவனும் ஒன்னாதான் சார் ஏர்போர்ட்டுக்கு வர வழியில அவன் என்ன பண்ணனா, ஒன் பாத்ரூம் போகணும்னு சொன்னான் சார். அங்க இறங்கினான் சார். எங்க போனான்னு தெரியல. எங்க போயிருப்பான்? மார்க்கெட் போயிருப்பான். இத நான் நம்ப மாட்டேன். நல்லவன் சொன்னா நம்பணும் ஐயா. நல்லவங்க சொன்னா நம்பணும். நீ சொல்றிய அதான் நம்ப மாட்டேன்றா. ஆனா இவன் சொல்றத நான் நம்புறேன். அந்த ராஸ்கல் தண்ணி அடிச்சு எங்கேயாவது கீழே விழுந்து கிடப்பான் சார். இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன். என்னையா ரொம்ப நல்லவன் அப்படின்னு வடிவேல் மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படியா? அவன் வந்து வேலை நேரத்துல தண்ணி அடிச்சிருக்கான். நீ ஏன்டா வாந்தி எடுக்கிற? அங்க பாருங்க, ஃளைட் வந்துருச்சு. எவ்வளவு அழகான பொண்ணா இருக்காளே. இவருக்கு போய் எப்படி சான்ஸே இல்ல சார். வரவங்க உங்க டாக்டர் தான் சார். எப்படி கண்டுபிடிச்ச சார்? அப்படியே உங்கள மாதிரி அழகா இருக்காங்க சார். சொந்த முயற்சியா? ஓ கிரேட் சார். ஹாய் டாடி. ஹாய் ஐசு, how are you? Fine. How are you? எனக்கு என்னமா குறைச்சல்? நல்ல மேடம். வெல்கம் டு இந்தியா மேடம். நமஸ்காரம். வணக்கம். Who's this? ஆபீஸ் மேனேஜர். முதல்ல இத கொடு, அப்புறம் கையை வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னமா இருக்காங்க? சின்னமா இருக்காங்க. அட வழி விடுங்க சார். என்ன பண்றாங்க? கடமை உணர்வு சார். கடமை உணர்வு. என்கிட்டயே வா. கடமை உணர்வு. போடா நீ வா. போடா. என்ன பண்ற பாரு. வாங்க மேனேஜர். சார் சார் வாங்க வாங்க. Wow, very nice. Daddy, it's beautiful. என்ன அது? இத வீசி நம்மமா. போறோம். போறோமா? போறோம். ஹாய். ஓ இதெல்லாம் உன் வேலையா? Wow. Daddy, இதெல்லாம் உங்க அரேஞ்ச்மென்ட்ஸ் தானா? அது ரெண்டு பேரும் ஏர்போர்ட் வந்துட்டா இங்க இருக்கிற வேலை யார் சார் பாக்குறது? கரெக்ட் கரெக்ட் சார். வெளிநாட்டுல இருந்து ஃளைட்ல வர்றவங்க சேஃபா வந்துருங்கறதா சார் முக்கியம். அதுக்கு தான் சார் இந்த ஆரத்தி அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம். எப்படி சார் கலக்கிட்டேன்ல? பூவை போட்டுருக்கான். பூவை முட்டனா? இதெல்லாம் ஓ வேலை தானா? துணியெல்லாம் துவைச்சிருப்பியா? ஆமா. சமையலும் பண்ணிருப்பியா? பாத்திரத்தெல்லாம் கழுவி. நோ 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 நோ. ஷட் அப். என்னப்பா இது? எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல்கம். Thank you. Daddy, இவர் யாரு? He is one of my managers. Oh, nice meeting you. Hi, nice meeting you. காட்டமா. என்னாச்சு? மேடம், உங்க கால் பட்டதும் இந்த பூமியே புனிதமாயிடுச்சு மேடம். அப்ப என் கால் போட்டோன்னா பாவம் ஆயிடுச்சா? உனக்கு இது ஓவரா தெரியல? என்னடா இது? சொல்லு சார். எப்படி எல்லாம் எங்கால அசைத்திருக்காருன்னு பாருங்க சார். It's okay. I'm very happy with your arrangements. வெல்கம் மேடம். என்ன வெல்கம்? நீ ஏர்போர்ட் வரல சார் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ஆமா கரெக்ட். யூ ஆர் சஸ்பெண்டட். பெர்ஃபெக்ட் சார். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சாரி விஸ்வா, இவ்வளவு பிரமாதமா அசைத்திருக்க. ஒன்ன போய் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? சார் என்ன பத்தி தப்பா சொன்னா பரவாயில்ல சார். பரவாயில்லையா? சார் நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவானவன் சார். ஆனா இவன மாதிரி யோகியம் யாருமே இல்ல சார். விஸ்வா, உன்னோட நல்ல மனசால என் மனசை நீ ஜெயிச்சிட்ட. தேங்க்யூ சார். அதனால உனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி பண்ணலாம் சார். சார் நான் கூட தான் சார் ஏர்போர்ட் கரெக்ட்டா வந்தேன். உனக்கு ஏர்போர்ட்லயே நான் ஜாஸ்தி பண்ணிட்டேனே. அப்ப நாளைக்கு சம்பளம் கிடைச்சிடும் சார். ஏன் சார் சம்பளம் எவ்வளவுன்னு இது வரைக்கும் தெரியல. அதுல கொஞ்சம் ஏத்தி தரேன்னு சொல்றீங்களா? அத என்னன்னு கணக்குல வச்சுக்கிறது? நீ எதுக்கு கணக்குல வச்சுக்கணும்? அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் ஜாஸ்தி தரேன்னு என் மனசுக்குள்ளேயே இருக்கும். இன்கம் டாக்ஸ் கூட தெரியாது. அது எப்படி சார்? கொடுத்தாதானே. டாடி, நான் மயிலாப்பூர் போய் ஃப்ரெண்ட் பார்க்கணும். இது மயிலாப்பூர் முன்ன மாதிரி கிடையாதுமா. இப்போ ரொம்ப மாறி போச்சு. எதிர்த்த பக்கம் போகணும்னா கூட 4 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போகணும். ஒன்வே டிராபிக் ஆக்கிட்டாங்க. எல்லாம் நமக்காகத்தான். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு போ. நானே போறேன் சார். Thank you daddy. Bye. விஸ்வா, விஜய் எங்க போயிட்டாங்க இவங்க? நீங்க யாராவது ஒருத்தர கூட்டிட்டு போக சொன்னீங்கல, அதான் ரெண்டு பேரும் கூடவே போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஐயோ என்னாச்சு இவனுக்கு? அவங்க விட்டு சொல்லல, வழிக்கு கீழே வந்துட்டாரு. ஏடா இது உனக்கு பெருமையா? யாரா இந்த நேரத்துல நடிக்கிறது? டேய் விஜய் எந்திரா. யாரோ பெல் அடிக்கிறாங்க பாருடா. கதவு திறடா. வாடா. இவன் ஒருத்தன் படுத்தானா எந்திரிக்கவே மாட்டானே.
மேடம் என்ன மேடம் காலங்கர்த்தால எனி ப்ராப்ளம்? நீங்க என்ன தூங்கலையா? ஏய் ஷட் அப். இன்னும் தூங்கலையாவா? தூங்கி எந்திரிச்சு ஜாகிங் போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தூங்கிட்டு இருக்கோம். என்ன சீ, இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? 5 மணிக்கு எந்திரிச்சு ஜாகிங் போனா பாடி ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ ஐசு, அது வந்து மேடம் ஜெனரலாவே என் பாடி ரொம்ப ஸ்ட்ராங் மேடம். இந்த லேசினஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹாய் விஜய். ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்ன ஜாகிங்கே போலியா? அப்ப நீங்க ஜாகிங் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன கேள்வி மேடம் இது? நான் டெய்லி காலையில 4ல இருந்து 5 மணி வரைக்கும் ஜாகிங் பண்ணாம இருந்ததே இல்ல மேடம். பாருங்க விஸ்வா, உங்க ஃப்ரெண்ட பார்த்தாவது நீங்க கத்துக்க கூடாதா? ஏன் விஜய், நீங்க ஜாகிங் போகும்போது உங்க ஃப்ரெண்டையே கூட கூட்டிட்டு போலாம்ல? நானா மாட்டேன்னு சொன்னேன் மேடம். இவன் தூங்கிட்டான்னு வெச்சுக்கோங்களேன், நீங்க ட்ரம் எடுத்து வாசிச்சாலும் சரி, ட்ரம்மா தண்ணி எடுத்து ஊத்தாலும் சரி, எழுந்துக்கவே மாட்டான். பாத்தீங்களா உடம்ப? அப்ப நீங்க தினம் 4 மணிக்கே எந்திரிச்சிருவீங்களா? அட என்ன கேள்வி கேட்டீங்க மேடம்? நான் ஸ்லீப்பிங் வெரி லிட்டில் டைம் மேடம், ஜாகிங் வெரி லாங் டைம் மேடம். சொல்லண்டா, சொல்ல மாட்டேன்ற பாருங்க. அப்போ உங்களுக்கு ஜாகிங் தான் ரொம்ப இஷ்டமா? மேடம் ஐ லவ் இட். என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம்? ஜாகிங் தான் என்னோட உயிர். உடம்ப ஸ்லிம்மா வச்சுக்கிறதா என்னோட வாழ்க்கையே மேடம். மேடம் நம்பாதீங்க போய். This is bending, this is boxing. மேடம் early morning 4 to 5 அந்த சில்லுன்னு காத்துல ஜாகிங் போனோம்னு வெச்சுக்கோங்களேன், எவ்வளவு சூப்பரா சந்தோஷமா இருக்கும் தெரியுங்களா? இருக்கும்டா இருக்கும். அதே காலையில 4 மணிக்கு தெருநாய் துரத்தி கடிச்சதுன்னு வெச்சுக்கோ, ரொம்ப சுகமா இருக்கும்டா. அந்த ஜெலஸ் உங்களுக்கு வேண்டாம் விஸ்வா. இது பாருங்க, உங்க உடம்பு ஹெல்தியா இருக்கணும்னா காலையில 4 மணிக்கு நீங்களும் எங்களோட ஜாகிங் வாங்க. மேடம் நீங்க கூப்பிட்ட ஜாகிங் என்ன மேடம்? எங்க வேணாலும் வருவேன் மேடம். எங்கேயும் வர வேண்டாம், மெரினா பீச் வரைக்கும் ஜாகிங் வந்தா போதும். நீங்க சொன்னா வரேன் மேடம். குட் அட்வைஸ் மேடம். விஜய். எஸ் மேடம். மறுபடியும் என் கூட ஜாகிங் வரீங்களா? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். இப்போ போய் நான் குடிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு பகவத்கீதையை படிச்சுக்கிட்டே நான் மெடிடேஷன் பண்ணுவேன் மேடம். மெடிடேஷன். அப்படியா? பாருங்க விஸ்வா, உங்க ஃப்ரெண்ட பார்த்து நிறைய கத்துக்கங்க. பை விஜய், ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே மேடம். என்ன அம்மா, no exercise, no Bhagavad Gita, only sleep.